ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் வரை இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார் என்று வாசிக்கிறோம். ஆம், ஞான ஸ்நானம் கொடுத்து வந்த யோவான் ஸ்நானகன் ஏரோதினால் சிறையில் அடைக்கப்பட்டான். அப்பொழுது யோவான் தன் சீஷர்களை இயேசுவிடம் அனுப்பி, வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டு வரும்படி சொன்னான். அவர்களிடம் ஆண்டவர் இயேசு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வாசகங்கள் தம் வாழ்வில் நிறைவேறுவதை சுட்டிக்காட்டி பதிலளித்தார். குருடர்கள் காண்பார்கள் என்பதை ஏசாயா 35:5 முடவர்கள் நடப்பார்கள் என்பதை ஏசாயா 35:6 வாசிக்கிறோம். அவ்வாறே குஷ்டரோகிகள் சுகப்படுத்துகிறார்கள் என்பதையும் ஏசாயாவில் நாம் காணலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் மரித்தோரும் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் ஆண்டவர் கூறுகிறார். இவையெல்லாம் அவர் கிறிஸ்து என்பதற்கான நிரூபணங்கள் ஆகும். அவர் களங்கமற்றவராய் குற்றமற்றவராய் இருந்தபோதும் கல்வாரி சிலுவையில் தம்மைத்தாமே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து மரணம், பாவம், சாத்தான் இவைகளை வென்றார். இந்த வெற்றியை அவரில் விசுவாசம் வைக்கும் யாவரும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் போதிக்கிறது. அவரில் விசுவாசம் வைப்போர் உயிரோடு எழுந்து அவரோடு நித்திய காலம் வாழுவார்கள். அவர்களுக்கு நரக பயம் இல்லை. அவர்கள் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வார்கள். நீங்களும் அவ்வாறே உயிரோடு எழுந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவனிடம் நாங்கள் செய்யும் ஜெபமாக இருக்கிறது. ஆமேன். நன்றி.